இப்போ இந்த வீடியோ பார்க்குற பசங்க இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இவங்களை சிஏ ஜாயின் பண்ணணும், சிஎம்ஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் மேம் பண்ணணும்? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு இப்போ அட்மிஷன் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோங்க. யூஸ்வலாக எப்போவுமே என்னென்னா டிசம்பரில் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா 60 அட்மிஷன்ஸ் தான், லிமிட்டட் சீட்ஸ் தான், ஒரு பேட்சுக்கு 60, அதுக்கு மேலே இல்லைங்க. அதுவும் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்து தான் அட்மிஷன் கொடுப்போம். அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2-3 டேஸ் ஆச்சு. எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக இன்ஸ்டியூட் வாங்க, விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விசிட் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஆன்லைன் அட்மிஷன் வந்து மேக்ஸிமம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குமா? இல்லை அதாவது நாங்கள் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போங்கிறத தாண்டி இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 60ல் வர்றவங்கள நம்ம எடுத்துக்கலாம். பட் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷனோட வர்ற பசங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக கூட்டுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்கலாம். இங்கே அதிகமாக ஃபெயிலியரான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆனதாக உண்டு. நீங்கள் படிக்கிறப்ப சிஏ இதெல்லாம் இருந்து இல்லை சிஏ இருந்துச்சுங்க, சி இருந்திருந்தா நீங்க சிலேயே வந்து படுத்திருக்கலாம். எங்களோட நான் வந்திருக்க மாட்டேன். இதுதான் கேட்டேன். பிகாம் பிகாம்னு மாத்திட்டாங்க. இல்லைங்க, புரியலையா? சி இருந்திருக்காதுங்கிறாங்க. ஈஸ்வர் அகாடமி இருந்திருக்காது. எங்க கடல் அந்த கடல் அறிவு கடல்.